மத்திய பிரதேசத்திலிருந்து ராமேஸ்வரம் வந்த 200க்கும் மேற்பட்டோர் ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்த நிலையில் அபராதம் விதிக்க வந்த டிக்கெட் பரிசோதகர்களிடம் சிக்காமல் நேக்காக கோஷமிட்டு எஸ்கேப் ஆகியுள்ளனர். சத்ரபதி சிவாஜி ஜிந்தாபாத் ஜெய் ஹோ என கோஷமிட்டு நைசாக தப்பியவர்களை சுற்றி வளைத்து அபராதம் விதிக்க முடியாமல் டிக்கெட் பரிசோதகர்கள் புலம்பிக் கொண்டிருந்த நிலையில் ரயிலில் எல்லை மீறும் வட இந்தியர்களின் இடையூறுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சீட்டை புக் பண்ண வைங்கடா சார். என்ன சார் சவுண்ட் மட்டும் கேக்குது? எங்கடா போடா பாவி, சீட்டுக்கு அடியில் முறுக்கிட்டாங்க. எந்திரா. 3 மடங்கு பணத்தை கொடுத்து ஒரு சீட்டை ரிசர்வ் செய்து கடைசியில் அப்பாவி போன்று சீட்டுக்கு கீழ் பயணி கிடக்கும் இந்த காட்சியை பார்க்கும்போது ஒரு பக்கம் வயிறு வலிக்க சிரிப்பு வந்தாலும் மறுபக்கம் இது என்ன அநியாயம் என தமிழர்களுக்கு வட இந்தியர்கள் மீது கோபம் வந்தே தீரும். அப்படி இருக்கும்போது டிக்கெட்டே எடுக்காமல் வெறும் கோஷம் போட்டபடியே ஓடிட்டல்ல என 2 டிடிஆர்களுக்கே அல்வா கொடுத்துவிட்டு ஓடும் இந்த கூட்டத்தை என்ன சொல்வது, அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுப்பது என தெரியாமல் தென்னக ரயில்வேயே வெளிப்பிதுங்கி நிற்கிறது. தமிழ்நாட்டில் இருந்து வட மாநிலங்களுக்கு செல்லும் ரயில்கள் மற்றும் அதிக வட மாநிலத்தவர்களோடு தமிழ்நாடு மற்றும் கேரளாவிற்கு செல்லும் ரயில்களிலும் உள்ள பயணிகள் சந்திக்கும் பிரச்சனைகளில் மிக முக்கியமான ஒன்று வட இந்தியர்கள் செய்யும் இடையூறுதான். முன்பதிவு செய்த பெட்டிகளில் ஏறி அங்கு படுத்திருக்கும் பயணிகளை தட்டி எழுப்பி அவர்களின் சீட்டுகளை ஆக்கிரமிப்பது, தாங்கள் ரிசர்வ் செய்து பயணிக்கிறோம் என பயணிகள் சொன்னாலும் அதனை காதில் வாங்கிக் கொள்ளாமல் இருப்பது, பான் பராக் போட்டு அதனை ரயில் பெட்டிகளுக்குள்ளேயே துப்புவது, கழிவறைக்கு செல்ல விடாமல் அந்த இடத்தில் அமர்ந்து அடைத்துக் கொள்வது, லக்கேஜுகள் வைக்கும் இடத்தில் போய் படுத்துக் கொள்வது என ரிசர்வேஷன் பெட்டியை அன்ரிசர்வேஷன் பெட்டி போன்றே மாற்றி விடுவார்கள். வட இந்தியர்கள் செய்யும் இடையூறு குறித்து பயணிகள் டிடிஆரிடம் சொல்வதும் ஒன்று, கல்லிடம் பேசுவதும் ஒன்றுதான். எந்த நடவடிக்கையுமே இருக்காது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட டிடிஆர் அலட்சியமாக பதில் சொல்லி அதனை நியூஸ் தமிழ் செய்தியாகவும் ஒளிபரப்பியது. Open ticket passengers on the reservation compartment. What passenger is coming? That's why I am coming. That's your duty. You should answer for the passenger. மேல அவர் கேட்டதுக்கு அமைதியா எல்லாரும் டிடிஆரும் போயிட்டாங்களே தவிர யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. வட இந்தியர்களிடம் மல்லு கட்டி ஒரு கட்டத்தில் வெறுத்து போகும் பயணிகள் விடிய விடிய இடையூறுகளுடனேயே பயணம் செய்கின்றனர். ஒரு சிலர் 4 மடங்கு பணம் செலவானாலும் அடுத்த முறை விமானத்திலேயே பயணம் செய்யலாம் என்ற முடிவுக்கும் வந்து விடுகின்றனர். இந்த மனநிலைக்கு மத்தியில் மத்திய பிரதேசத்தில் இருந்து தென்னக காசி என அழைக்கப்படும் ராமேஸ்வரத்திற்கு வந்த வட இந்தியர்கள் செய்த ஒரு காரியம் இடையூறுகளில் இது நியூ டெக்னிக்கா என கடுப்பில் தலையில் அடிக்க வைத்திருக்கிறது. மத்திய பிரதேச இருந்து மதுரை வரை ரயிலில் வந்த 400க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்கள் அடுத்து மதுரை பேசஞ்சர் ரயில் மூலம் ராமேஸ்வரம் நோக்கி பயணம் செய்திருக்கின்றனர். இதில் 100 பேர் மட்டுமே முறையாக டிக்கெட் எடுத்திருந்த நிலையில் மீதமுள்ள 300க்கும் மேற்பட்டோர் டிக்கெட் எடுக்கவே இல்லை. இது குறித்து தகவல் அறிந்த டிக்கெட் பரிசோதகர்கள் உச்சப்புள்ளி அருகே ரயிலில் ஏறி பயணிகளிடம் சோதனை செய்திருக்கின்றனர். டிக்கெட் இன்றி பயணம் செய்த 100க்கும் மேற்பட்டோருக்கு 25,000 வரை அபராதம் விதித்து வசூலித்துக் கொண்டிருந்த பரிசோதகர்கள் மீதமுள்ளவர்களுக்கும் அபராதம் விதிக்க தயாராக இருந்தனர். ஆனால் அதற்குள் ராமேஸ்வரம் ரயில் நிலையம் வந்ததும் டிக்கெட் எடுக்காத 200க்கும் மேற்பட்டோர் கீழே இறங்கினர். அவர்களை மடக்கி பிடித்து அபராதம் விதிக்க முயன்ற போது யாத்ரீகர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சத்ரபதி சிவாஜி ஜிந்தாபாத் ஜெய் ஹோ என கோஷமிட்டபடியே எஸ்கேப் ஆகினர். ஒருவர் இருவர் என்றால் சுற்றி வளைத்து பிடித்து அபராதம் விதிக்கலாம். தலையில் சாக்கு மூட்டைகளோடு கூட்டமாக 200க்கும் மேற்பட்டோர் இருந்ததால் என்ன செய்வது, அவர்களை எப்படி சமாளிப்பது என தெரியாமல் புலம்பினர் டிக்கெட் பரிசோதகர்கள். கூடவே ரயில்வே காவலர்களுமே குழம்பினர்.
400 பேருக்குமே டிக்கெட் இல்லையா? டிக்கெட் வச்சிருக்காங்க. ஒரு சிலருக்கு எல்லாம் போட்டுட்டோம். உள்ள போட்டு இன்னும் செக் பண்ணணும்ன்றதுல அவங்க இப்போ போடாம ஒத்துழைக்கல. அவங்க யாருமே ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க. இது குறித்து பேசிய சமூக ஆர்வலர்கள், தமிழர்கள் யாராவது அவசரத்தில் டிக்கெட் எடுக்காவிட்டாலும் அசிங்கப்படுத்தி அபராதம் விதிக்கும் தென்னக ரயில்வேக்கு வெறும் கோஷம் போட்டபடியே நைஸாக எஸ்கேப் ஆன யாத்ரீகர்கள் மீதும் தொடர்ந்து ரயில்களில் எல்லை மீறும் வட இந்தியர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க திராணி இல்லையா என கேள்வி எழுப்பினர். தொடர்ச்சியாவே பாத்தீங்கன்னா ரயில்வே இல்ல, நீங்க நாமளே பதிவு செஞ்சு போவோம் ஒரு இடத்துக்கு, அதுல போய் வடநாடுக்காரங்க உட்கார்ந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க. அவர்களை கேள்வி கேட்டு அவர்களை தண்டிக்கக்கூடிய நிலையில தென்னக ரயில்வே துறை இல்ல. அவங்க திராணி எட்டு இருக்காங்க. வடநாட்டுக்காரங்க எந்த நடவடிக்கையுமே தென்னக ரயில்வே துறை எடுக்கிறதே கிடையாது. மேலும் சத்ரபதி சிவாஜியின் பெயரை இது போன்ற தவறான செயலுக்கு பயன்படுத்துவது சரியல்ல எனவும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்தால்தான் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் எனவும் கூறி உள்ளனர். சத்ரபதி சிவாஜி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டு அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனுஷனை இதுக்கு தவறாக பயன்படுத்துறதுக்கு கோஷம் போடுறாங்க. இப்படி கோஷம் போட்டுட்டு டிக்கெட்டே எடுக்காம போயிடுறாங்க. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஹரி பிரசாத் மற்றும் பூபேஷ் சந்திரன்.